நீங்க இந்த பாட்டு வழியேற்றி இந்த ரெக்கார்டிங் செய்து இந்த சில விஷயங்களை மக்களுக்கு எடுத்து உரைக்கிறீங்களா? எனக்கு ஒரு சின்ன விஷயம் செய்யணும், உங்களால இயலுமா? பெரிய விஷயம் செய்யறேன், சின்ன விஷயம் செய்யறேன். என்ன விஷயம்? என்ன விஷயம் சொன்னால், நான் இங்க வந்து 13 வருஷமா சரியான கஷ்டப்படுறேன். விசாகம் இல்லாம வேலைக்கு கஷ்டம், வீட்டுக்கு கஷ்டம், படுக்க கஷ்டம், எவ்வளவோ கஷ்டப்படுறேன். படுக்க கஷ்டம் உடம்பு வேத்தன் இல்ல இல்ல வீடு வாசல் இல்லாம. அப்ப அதனாடி நீங்கள் எனக்கு உங்கள்கிட்ட இதுல எனக்காக இந்த தம்பியும் இந்த மகனும் இங்க விரப்புறான். பெரிய தோட்டக்காணி எல்லாம் இருக்காங்க. இப்போ தோட்டக்காரன், பெரிய தோட்டம். அவன் இங்க விரப்புறோன்னு ஆசைப்படுறான். அவன் விராம இருக்கிறதுக்கு ஒரு பாட்டை ஏற்றி நீங்க இந்த ரெக்கார்டிங் செய்து ஒரு அப்டவுன் பண்ண எனக்காக ஒரு செய்தாங்க. அப்ப என்னன்னு கேட்டால பெண் என்ன தேடி வந்திருக்கிற நல்ல விஷயம். ஊரிலே அப்போ நல்ல தோட்டக்காரன், நல்ல உழைப்பாளி எல்லாம் இங்க வந்து பிரயோசனம் இல்லை. செய்ய வேண்டிய நீங்க வந்தப்ப நீங்க கஷ்டப்படுற மாதிரி எத்தனையோ பிள்ளைகள் அரசாங்க வேலை பார்த்தோம். அரசாங்க வேலை என்ன வேலை? பெரியாஸ்பத்திரியில அங்கேயும் ஆயிரத்திலாம் வேலை. சரி, எத்தனை வேலை ஜாகாடு கேட்டா உங்களை இதுக்கு வந்து அவர் வந்து வெளிநாட்டுக்கு பெறக்கூடாது என்றா இங்க உள்ள கஷ்டத்தை நீங்க சொல்றீங்க. அவர் நல்ல தோட்டக்காரர். வராத வெளிநாட்டுக்கு வந்து நீ உலைய போறாய், விசாவும் இல்லாமல் தான் இங்க நீ அலைய போறாய். சரியா இருக்கும்? ஊரில் நின்று தோட்டம் செய்ய உனக்கென்ன கொள்ளையோ, இங்க வந்து கழுவி துடைக்க உனக்கென்ன ஆசையோ. வராத வெளிநாட்டுக்கு வந்து நீ உலைய போறாய், விதாவும் இல்லாமல் தான் இங்க நீ அலைய போறாய். சூப்பர். அடே ஓடி ஓடி வேலை செய்து அடே ஒரு ஜனம் இல்லையடா, உள்ள கடன் எல்லாம் எடுத்தாடா, நாங்கள் பட்ட கடன் கொஞ்சமாடா. பஞ்சவர்ண கிளி போல் பொம்புளை இருக்க சிக்கிங்குனியா உனக்கு எதற்கு? இதெல்லாம் கணக்க விஷயங்கள். அப்பன் விளங்கு சரியா இருக்கும். அப்பன் இதே மாதிரி கொஞ்சம் வச்சிடுங்க. ஓ, இதை விட இன்னும் ஒரு இப்ப இந்த பெடிகளுக்கு அந்த விசா கிடைச்ச உடனே அண்டை ஒரு தடவை பார்த்தேன். நான் ஏற்கனவே கம்போஸ் பண்ணி வச்சிருக்கிற பாட்டு இது வந்து ஏஆர் ரகுமானாக்கள் என்ன பண்றாங்க? அப்பன் ஏஆர் ரகுமான் இப்ப என்ன கலைச்சு நல்ல இடத்துக்குதான் தேடி வர. நான் எங்க வேற அதுக்காக நீங்க நான் இல்ல சில விஷயங்கள் தேவை. அந்த ஒரு தடவை பார்த்தேன். நேற்று ஒரு தடவை பொவினில பார்த்தேன் அவர் வர்ற பாட்டை பார்த்தேன். அவர் போறார் பிறகு வாரார், அவர் நடக்கிற நடத்தைய பார்த்தால் அவருக்கு காட்டுத்தான் 10 வருஷ காட்டுத்தான். அவருக்கு போட்டுவிட்டான். அவர் திகைச்சு போனேன். நாங்கள் நம்பி சில விஷயங்கள் வந்து சரியா சொல்லுவோம். இப்ப பார்த்தா குடிக்கிற பொடிகள் வந்து அது கூடான்னு சொல்லு. நீ குடிச்சிட்டு வேலைக்க விட வேண்டாம் தம்பி, வரி வந்து ரோட்டோரம் படுக்காத தம்பி, சத்தி எடு கையோட்டி சத்தி எடு. வரியா உனக்கு வரியா, பியரும் வேண்டாம் பிஸ்கையும் வேண்டாம், சீரும் வேண்டாம் கசிப்பும் வேண்டாம், சத்தியடு. இதெல்லாம் தம்பி தேவையான விஷயங்களாப்பா. எங்கட மக்களுக்கு சொல்லணும் நீங்க நடக்கிறது. நீங்கள் பொடியனும் உண்ட தம்பியும் இங்க பாரத காரணம் என்னென்று கேட்டால், உனக்கு விசா இல்லாட்டிலும் சரி வேலை இல்லாட்டிலும் சரி, ஆனா போற நம்ம எல்லாம் ஒரு கேமரா கொண்ட படம் எடுத்து இங்க உள்ளது எல்லாம் அனுப்ப அதுகள் யோசிக்கணும்டா. உனக்கு பின்னால நிக்கிற கார் எல்லாம் முடியும். அது ஆக்டிவ் கார். இப்ப ஒரு படியன் சினேத படியன் போறாங்க, ஒரு போட்டோ வரும் காருக்கு பக்கத்தான் எடுக்கிறீங்க. அது என்ன அப்படி போகுது. நான் இது உங்களுக்கு சரியா செய்தாரும் தம்பியவ. இது மட்டும் இல்ல, இன்னும் கணக்க கிடக்கு நான் தெருவேன். அவன் எப்படாது கொஞ்சம் கொஞ்சம் மாத்தாரும் கணக்க திண்டு நீங்க விக்கி போடுங்க. சந்திக்கிறேன் கண்டியாவாதி. நன்றி, நான் போட்டு வரேன். எனக்கு 1000 ரூபாய். ஓகே.